Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர் ஸ்டைலில் மசாலா ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆம்லேட் செய்யறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சேர்த்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நான் 2 முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தாங்க சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது முட்டை வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆம்லேட்டு. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி சேர்த்துட்டு நம்ம பீட்டெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா கலந்து விட்டுடணும், அவ்வளோதான். இப்போ தோசை கல் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த முட்டை இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வேகணும். உடனே திருப்பி போடக்கூடாது, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு முட்டை நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த சைடு வேகட்டும். அவ்வளோதாங்க, முட்டை ஆம்லேட் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.